என் பின்னாடி நீங்க பாக்குறதாங்க இந்த உலகத்தோட மிகப்பெரிய கோவிலான அங்கோர் வாட். இதை பார்த்துட்டு வந்த அந்த அதிர்ச்சியும் ஆச்சரியமுமே ஒன்றும் நம்மளுக்கு தீரலை. ஏன்னா அவ்வளோ பெரிய கேம்பஸுங்க, கிட்டத்தட்ட 401 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடம் இது. இதை பார்க்கணுனாலே உங்களுக்கு 4 to 5 ஹவர்ஸ் நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். காலையில் சன்ரைஸ் போது வந்தோம் 5:30க்கு. இப்போ மணி ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு 11:30 12 ஆகுது. இப்போ தான் வெளில வரோம். இது வெளில வந்தோடனே உங்களுக்கு ஒரு விஷயம் தோணணும், நம்ம தமிழர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த இடத்துல இவ்வளோ தானா, இல்லை நம்ம தமிழ் மன்னர்களோட திருவிளையாடல் இவ்வளோ தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தாங்க கிடையாது. இதே மாதிரியே ஒன்றும் எக்கச்சக்கமாக பயங்கரமான விஷயம்லாம் இங்கே இருக்குது. ஏகப்பட்ட ஹிஸ்ட்ரி சஸ்பென்ஸ் உங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். வாங்க என் கூட டிஜிட்டலாக பயணம் பண்ணுங்கள் இந்த அங்கோர் வாட் ஏரியாவில். வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். ஆரம்பிக்கலாங்களா? காலைல வரும்போது குளிரி கிளைமேட் ப்ளசண்ட்டாக இருந்துச்சுங்க. இப்போ வந்து வெயில் சும்மா போடுன்னு போடுது. ஸோ கொடையெல்லாம் விரிச்சாச்சு. அப்படியே வாங்க ஒரு நடையை போடுவோம். ஈவினிங் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு போகிறதுக்கு இந்த டைம் கரெக்டாக இருக்கும். அப்புறம் நீங்கள் ஏரியாவில் போயிட்டு ஹாஸ்டலில் பேகெல்லாம் போட்டு சில் பண்ணுறதுக்கும் இங்கே அவ்வளோ ஸ்பாட் இருக்குங்க. கம்போடியாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு நைட் லைஃபும் இந்த சியம் ரிப் ஏரியாவில் தான் இருக்குது. அதையும் உங்களுக்கு இதே வீடியோவில் காட்டுறேன். தொடர்ந்து டிஜிட்டலாக பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அங்கோர் வாட்டுக்கு ஒரு பெரிய டாட்டா சொல்லலாம் வாங்க. இந்த ஏரியாவில் என்ன தான் நிறைய கமர்ஷியலைஸ் ஆனாலும் இல்லை, ஒன்றுமே ட்ரெடிஷனலாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம்லாம் வந்தீங்கன்னா பேம்பு ரைஸ்ன்றது பயங்கர ஃபேமஸானது. ஸோ நீங்கள் வேணுன்னா ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம கலன் சாப்பிட தான் ஒன்றும் பெருசாக இல்லாதனால நம்ம இதுவும் வாங்கலை. ஹவு மச் இஸ் ஒன்? Big 5,000 real. 3,000. 3,000. ஓகே ஓகே. இன்சைட் ரைஸ்? நோ ரைஸ்? ரைஸ் புரியல பாட்டிமாக்கு. எப்படி டேரெக்டாக சாப்பிட்ணுமா இல்லை தான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணுமான்னு தெரியல. கேட்டு பார்க்குறேங்க. இப்போ தான் தலைவன் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சாப்புல. நான் இதெல்லாம் காலின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா கவுத்து வச்சுருக்காங்களாம். ஸோ இப்படி நீங்கள் எடுத்து அப்படியே சாப்பிட்ணுமா. சின்னது வந்து 3000 ரைஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகும். வாங்கிக்கலாம் ஒன்று. சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. உள்ளார இருக்க ரைஸ் நமக்கு. பாட்டிக்கிட்ட காசு கொடுத்துட்டு வந்துட்டாருங்க. இந்த பேம்பு ஸ்டிக்கி ரைஸ்ன்றது இந்த ஏரியா ஃபுல்லாக செம ஃபேமஸுங்க. ஸோ வாங்கினது அப்படியே இங்கேயே சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கடையில் தண்ணி வாங்கலான்னு வந்தேன். கடைசியில் பார்த்தா இது ரெஸ்டாரண்ட்டாக. ஸோ ஒரு ரூரல் கம்போடியாவில் ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? தூளியாக கட்டி வச்சுருக்காங்கய்யா. சூப்பராக இருக்குது. அப்படியே வைப்பை பாருங்கள். ஒரு ஓரமாக இடம் கொடுத்து தண்ணி வாங்கி சாப்பிட்டு போயிடும். அப்படியே உள்ளே வந்து உங்களுக்கு லோக்கல் கம்போடியன்ஸ் மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணி விட்றாங்க. ஸோ இந்த ஆற்றை அப்படியே பொறுமையாக தாண்டி வந்தோன்னா இங்கே உங்களுக்கு தேவையான ஃபுட் ஐட்டமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் மீனெல்லாம் வந்து ஒட்டு மொத்தமாக இது குழப்பிடுறாங்க. எப்படி தான் இதை எடுத்து சாப்பிடுவாங்கன்னு தான் தெரியல. அதுக்கப்புறம் எப்படி பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது எல்லாமே இங்கே வந்து இந்த தந்தூர் ஸ்டைல் தான். ஹலோ, எவ்வளோ பயங்கரமாக இருக்குல்ல? ஸோ உங்களுக்கு தேவையான அனைத்து ஐட்டங்களும் இந்த ஏரியாவில் உங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து கடல் மீன் இல்லைங்க, ஃப்ரெஷ் தண்ணி மீன். ஸோ அதனால் ஒன்றும் டேஸ்ட் பிச்சுக்கும். அதை அப்படியே எடுத்துன்னு வந்து நீங்கள் இங்கே போட்டு சாப்பிட்டுக்கலாம் உட்காந்து. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ரெஸ்டாரண்ட்டு. ஸோ ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு குடும்பத்துக்குன்னு. ஃபேன் குத்துருவாங்க, தூளி இருக்கும், ஆடிக்கிட்டே அப்படியே சாப்பிட்லாம். வெரி நைஸ். நம்ம அந்த சைடு அங்கோர் வாட் டெம்பிள்லேருந்து வரும்போது அதோட அகழி பார்த்தோம். சரி ஓரளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இந்த சைடு வந்து பார்த்தா ஒரு ஆறே தோற்றுருங்க. அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த ஏரியா. எதிரி இல்லை, ராஜாவே நினச்சாலும் இதை கிராஸ் பண்ணி போக முடியாது. அத்தா தண்டி. இதில் முதல்ல இதையெல்லாம் போட்டு விட்டா கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷனுங்க உள்ள. ஸோ இது நீங்கள் ஒரு ட்ரோன் ஷாட்லேருந்து பார்த்தா இந்த அங்கோர் வாட் டெம்பிள் இருக்கிறதே ஒரு ஐலாண்டு மாதிரி தான் இருக்குமா. ஒரு தனித்தீவில் இருக்கிற மாதிரி தான் இதை டிசைனே பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது அந்தளவுக்கு செக்யூர்டாக இருந்திருக்கு அந்த ஏரியாவில். ஸோ இப்போ நம்ம வந்து பயான் டெம்பிளுக்கு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து சுமார் ஒரு 3 கிலோமீட்டர். ஆட்டோ தான் வந்தால் அப்படியே ஏறி போகலாம், இல்லை நடந்தே கூட போயிடலாம். நம்மளுக்கு மிஞ்சி போனால் ஒரு 40 நிமிஷத்தில் போய் சேர்ந்துடலாங்க. நம்ம ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் காடாக தாங்க இருந்திருக்கு. ஒரு 300 வருஷம் முன்னாடிலாம். அப்போ வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் எக்ஸ்ப்ளோரர் தான் இந்த ஏரியாவெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு ஃபஸ்ட்டு. ஸோ அவர் ஒன்றா வந்து காட்டை இது பண்ணி உள்ளே போய் பார்க்கும் போது அவருக்கு அவ்வளோ ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கு. ஆனால் இது இன்டர்நெட்டில் போட்டிருக்கிறதுங்க. லோக்கல் மக்கள்லாம் சொல்கிறாங்க இதை நாங்கள் கண்டினியூஸாக வழிபட்டுக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம்.
நீங்கள் தான் கண்டுபிடிச்சிங்கன்னு உரிமை கொண்டாடிங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எது உண்மைன்னு தெரியாதுப்பா. பட் இந்த ஏரியா வந்து பயங்கரமான காட்டு பகுதின்னு மட்டும் உங்களுக்கு தெரியும். செம டென்ஸாக இருக்கும் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு கம்போடியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாதா பொட்டி கடையில் கூட டாலரில் டிரான்சாக்ஷன் பண்ணலாங்க. இப்போ 2000 ரூபாய்க்கு நான் வந்து தண்ணி பாட்டில் எடுத்தேன். ஆனால் என்கிட்ட 2000 ரூபா காசு இல்லை. ஸோ டாலர் வாங்கிக்கலாம் கேட்டால் வாங்கிப்போம் அப்படின்னாங்க. நான் சில்லறை வந்து எங்கள் ஊர் பணத்தில் தான் தருவோம் அப்படின்னாங்க. ஐயோ எனக்கு அவ்வளோ தேவைப்படாது, கொஞ்சம் பார்த்து பொறுக்கி போட்டு கொடுங்கன்னாங்க. ஸோ அதனால் டாலரும் இந்த ஊர் பணத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வாங்கும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அவங்க ஏமாற்றுவாங்கன்னு சொல்ல வரல, பட் நம்ம கணக்கு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். $5 கொடுத்தேன். ஸோ நம்மளுக்கு 5 × 4. ஸோ இந்த ஊர் பொறுத்த வரைக்கும் $1 4000 கம்போடியன் ரியால் தராங்க. ஸோ நம்மளுக்கு 20,000 ரூபா வரணும். ஸோ கரெக்டாக இருக்குது. 18,000 எல்லாம் சேர்த்து வந்திருக்குப்பா. ஒரு வாட்டர் பாட்டில் அங்கிட்டு நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, ஏமாந்துடாதீங்க. கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் இந்த மாதிரி பெரிய பெரிய வேல்யூ கணக்கு போகும்போது. போன வீடியோவில் உங்களுக்கு இந்த உலகத்தோட மிகப்பெரிய கோவிலான அங்கோர் வாட் கோவிலை சுற்றி காட்டியிருப்பாங்க. அந்த வீடியோவில் நான் முக்கால்வாசி நேரம் ஒரு விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு விஷ்ணு கோவில், அதாவது ஹிந்து கடவுளுக்காக கட்டின கோவில். டைரெக்டாக புத்திசம் இந்த கோவிலில் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கோவிலுன்றது நம்மளோட அடையாளங்க. அதை மறைக்கிறாங்களோ இல்லை மாற்றுறாங்களோன்றது மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி, அந்த வருத்தத்தோடையே அப்படியே இங்கே ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க பயாங் டெம்பிளுக்கு போகலான்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டு இருக்கும் போது தான் நம்ம மனசில் இருக்க பாரத்தையே குறைக்கிற மாதிரி இங்கே ஒரு போர்டு இருக்குங்க. நல்லா இந்த கோவிலை ஒரு நிமிஷம் ஒத்து பாருங்க. இந்த கோவிலோட பேர் வந்து பக்ஸே சம்க்ராங் டெம்பிள் அப்படின்றாங்க. 10வது நூற்றாண்டுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட கோவில். பிரமிட் ஷேப்டு டெம்பிள் பில்ட் இன் த ஏர்லி 10th century. கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் ராஜேந்திர வர்மா. ஸோ அதை விட்டுருங்க. அப்புறம் இங்கே வந்திருக்கு பாருங்கள், உள்ளே வந்து ஒரு சிவா ஸ்டாச்சுவை தான் வச்சுருக்காங்க இங்கே. அதுக்கப்புறம் அந்த சிவா ஸ்டாச்சு ஹவெவர் வாஸ் ரீப்ளேஸ்டு பை அ புத்தா ஸ்டாச்சு இன் த ரிலீஜியஸ் ஷிஃப்ட் தட் டுக் பிளேஸ் அட் த டைம். ஸோ இப்போ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாராச்சும் விகண்டாவாதமாக சொல்லியிருந்தாலும் அஃபீஷியலாக கவர்மெண்ட் வச்சுருக்க போர்ட்லேயே வேர்ல்டு யுனெஸ்கோ சைட்டிலேயே உங்களுக்கு தெளிவாக போட்டிருக்காங்க, ஒரு ஹிந்து கோவிலை தான் இங்கே புத்தா கோவிலாக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த மதத்துக்கிட்டே எதுவும் சொல்லப்பா, பட் அந்த ஒரு அடையாளம்னு இருக்குது பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் நம்மளோட பெருமையான சிவன் கோயிலும் இங்கே இருக்குங்க. ஸோ அந்த பேரை பார்த்தாலே உங்களுக்கு இது ஒரு தமிழ் மன்னனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அந்த பிரம்மாண்டமான கோவில் ஒன்று அவரே தமிழ் மன்னனாக இருக்கணும், இல்லை நம்ம சோழர்கள் இங்கே ட்ரேடு பண்ண வரும்போது இதை ரிலீஜியன் எல்லாத்தையும் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களாக இருக்கணும். ஸோ அப்படி தான் இந்த காட்டுக்குள்ளே இவ்வளோ அழகான ஒரு சிவன் கோயில் நம்மளுக்கு வந்தது. நீங்கள் இந்த சேம்ரப் ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா இல்லை, அங்கர் வாட் மட்டும் இல்லைங்க, அதை தாண்டி ஒன்றும் செம பியூட்டிஃபுல்லான ஏரியாலாம் இருக்குது. நம்ம அங்கர் வாட்டில் ஒரு அகழி பார்த்தோம்ல, அதை விட இங்கே பெருசாக இருக்குங்க இந்த பயாங் டெம்பிள் போகிற வழியில். அதை தான் இப்போ தாண்டிட்டு இருக்கோம். பின்னாடி பார்க்குறது ரிவர் கிடையாது, இட்ஸ் அகழி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 தலை நாகம் இருக்குங்க. அதை பிடிச்சி இழுக்கிற மாதிரி பின்னாடி இருக்க எல்லா சிலையும் வடிவமைச்சிருக்காங்க. நிறைய இடத்துல உடஞ்சி போயிருக்கு, பட் உங்களுக்கு கிட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பக்கம் பாருங்களேன், ரொம்ப டேமேஜ் இருக்குது, பட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட்ல இந்த ஷேப்பு. ஸோ ஒருத்தருக்கும் அதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கனெக்ட் பண்ணி உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக அது போயிட்டுருக்கு அப்படியே. சூப்பர்ப்பா. இதோட எனக்கு பிடிச்சது வந்து அந்த ஒரு தலை இருக்கிற மாதிரி ஒரு என்ட்ரன்ஸு. ஐ திங்க் 3 பக்கமும் தலை இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இது ஒரு பிரம்மரோட சிலையாக கூட இருக்கலாம், நாட் ஷுவர். பட் ஏதோ சொல்ல வராங்க 3 கோபுரமா இல்லை 3 கிரீடமான்னு தெரியல அது. ஆனால் இந்த பக்கம் உங்களுக்கு தலை இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த பக்கமும் தலை இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. இன்னும் ஒரு பிரம்மாண்டமான பியூட்டிஃபுல் வாயில் பாருங்கள். அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. சரி, உங்களுக்கு ஈவினிங் ஆனால் போட்டிங்கெல்லாம் கூட விட்றாங்கங்க. உங்களுக்கு வேணுன்னா அது கூட போய்க்கலாம் நீங்கள். ஸோ பொறுமையாக அப்படியே ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா நேரம் போகிறதே தெரியாது உங்களுக்கு. எவ்வளோ பேர் நாகத்தை இழுக்கிறாங்க. கிட்ட வந்து உத்து பார்த்தா தான் தெரியுது, இங்கே ஏகப்பட்ட ஷேப்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் யானை. மேலே வந்து ஒரு 3 முகம் கொண்ட ஒரு கடவுள். இதுதான் உங்களுக்கு என்ட்ரன்ஸாக இருக்குது இந்த ஏரியாவுக்கு. கார் வந்தால் நம்ம போக இடம் இருக்குமா? வந்துட்டோம். பைக்குக்காரங்களாம் கெத்த போகிறாங்க, நம்ம தான் ஒடுங்கி நிற்கிறோம் போல இருக்கு. எப்படி இருக்கு? ஐயோ செம ஒவ்வாளுங்க மேலே. இவ்வளோ ஒவ்வாள் நம்ம ஏரியாவில் கூட பார்த்துருக்க மாட்டோம் போல இருக்கு, அம்புட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம த பிக்கஸ்ட் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ்குள்ளே வந்துட்டோம்.
மேப்பில் நல்லா பாருங்களேன், அங்கர் வாட்டும் இதுவும் பக்கத்தில் தான் இருக்குது. பட் இதுக்கு தான் ஒன்றும் பெருசாக அகழி இருக்குது. அப்போ இதுதானே உங்களுக்கு இருக்கிறதுலே பிக்கஸ்ட் டெம்பிள் காம்ப்ளெக்ஸாக இருக்கணும். குழப்புது. ஒருவேளை இது கோட்டை, அது வந்து கோவிலாக இருக்குமோ? ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு அங்கர் வாட்டு தான் வருது உங்களுக்கு. ஏதோ பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க, பார்ப்போம். இந்த பக்கம்லாம் நீங்கள் நடந்தோ இல்லை சைக்கிளிங்லேயோ வாங்கலாம். செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ள நடந்தீங்கனால அந்த ஃப்ரெஷ் ப்ரீஸு, கூலான காற்று எல்லாம் வேறு லெவலாக இருக்குது. என்னதான் வெயில் அங்கே பளிச்சுன்னு அடித்தாலும்னா கொடையெல்லாம் மடக்கி வச்சிட்டேன். இவ்வளோ மரத்தை தாண்டி வெயிலே வரமாட்டேங்குது இந்த பக்கம். ஸோ வந்து சேர்ந்துட்டோங்க. ஒரு 1/2 hour வாக்குக்கு அப்புறம் இன்னும் டென்ஸாக இருக்குது பாருங்கள். உள்ளே ஒரு மரமும் அத்தா தண்டி. ஸோ இந்த வாக்கு முடிஞ்சால் எடுத்து பாருங்கள். இப்போ அப்படியே நம்ம இங்கே ஒரு 5 மணி வரைக்கும் இருந்துட்டோன்னா சூப்பரான சன்செட்டுக்கு இங்கே பாயிண்ட் இருக்குங்க. ஸோ சன்ரைஸ்லேருந்து சன்செட் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபுல் ஏரியா தான் இது. பட் மணி 2 தான் ஆகுது. எனக்கு தெரில சன்செட் வரைக்கும் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்சமாக போய் ரெஸ்ட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ வந்திருக்க இந்த பயாங் டெம்பிளை முதல்ல ஃபுல்லாக பார்ப்போம். அற்புதமான கோவில். இங்கே தான் மெயினான ஸ்பெஷாலிட்டியே இருக்குது. உள்ளே போய் காட்டுறேன். அடுத்த பிரம்மாண்டமான இந்த பேயான் டெம்பிளுக்கு வந்தாச்சுங்க. இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டியே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து பார்க்கும்போது ஏதோ ஷேப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து சிம்ஹா இமேஜ் நம்மளை வரவே இருக்குதுங்க. இந்த சிலைலாம் ரொம்ப புதுசாக இருக்குல்ல பார்க்கவே. ஸோ இங்கே முக்காவது சிலை வந்து ஏன் இவ்வளோ பாதிப்பு உண்டாகி இருக்குன்னா, இதெல்லாம் ப்ராப்பரான கல் கிடையாதுங்க. எல்லாமே வந்து சாண்ட் ஸ்டோனா. ஸோ உங்களுக்கு 4 படம் உழைக்க மாட்டேங்குது இந்த சிலை செஞ்ச கல் எல்லாம். ஸோ பேசிக்காக இனிஷியல் மெட்டீரியல் செலெக்ஷனே கொஞ்சம் கோளாறு பண்ணிட்டாங்க போல இருக்குது. அதனால தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு இஷ்யூஸாக இருக்குது. எல்லா பக்கமும் உங்களுக்கு செல்லையும் அந்த கல்லும் உடஞ்சி போனது தான் இருக்கும். இங்கே ஏதோ இருக்குது தூக்கி நிப்பாட்டுற மாதிரி. என்ன ஐட்டம்னு தெரில. உடைக்கிறதுக்கா என்னது இது? ஏதோ வச்சுருக்காங்கப்பா இவங்க. ஸோ ரோட்டை கிராஸ் பண்ணி வாங்க இந்த பிரம்மாண்டத்தை உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். இந்த கோயில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதுங்க. இது ப்ராப்பர் ஹிந்து கோயில் சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயம் உள்ளவே இருக்குது. உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். உங்ககிட்ட இந்த அங்கர் வாட்டோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொன்னேன். ஞாபகம் இருக்கா? இல்லை திரும்ப கூட சொல்கிறேங்க. அங்கோர்னா சிட்டின்னு வந்து மீனிங் வருதுங்க. வாட்னா டெம்பிள். ஸோ சிட்டி ஆஃப் டெம்பிள்ஸ் தான் இந்த மொத்த ஏரியாவுக்குமே பேர் அங்கோர் வாட்டுன்னு வரதுக்கு காரணமாக இருந்திருக்கு. அதில் தலைமை கோவில் வந்து இந்த கோவில் தாங்க. இதை கட்டினதும் உங்களுக்கு 7ஆம் ஜெயவர்மன் ராஜா தான். ஸோ அந்த எம்பையரை ஒரு டோட்டலாக கேப்சர் பண்ணி முடித்த அப்புறம் ஒரு விக்ட்ரிக்கான கோவிலை தான் இது கட்டியிருக்காங்க. இந்த கோவிலோட இன்னொரு பேர் ஜெயம், அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது. கம்போடிய மொழியிலையாக இருக்கட்டும் இல்லை தமிழ்லையாக இருக்கட்டும், ஜெயம்னா விக்ட்ரி. ஸோ எல்லாத்தையும் ஜெயிச்சு முடிச்சுட்டு இந்த சேமரப் இந்த ஏரியாவை கேபிட்டலாக ஆக்கும் போது இந்த பிரம்மாண்டமான கோயிலை கட்டியிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பிரம்மா மாதிரி உருவம் கொண்ட ஒரு சிலைகள் தாங்க இருக்கும். கோபுரம் மாதிரியே இருக்கும், ஆனால் அதில் 4 பக்கமும் முகங்கள் இருக்கும். இங்கே உங்களுக்கு யாழி, அதுக்கப்புறம் வந்து பஞ்சத்தலை நாகம் எல்லாமே உங்களை வரவே இருக்கும். செம பெரிய காம்ப்ளெக்ஸாக இருந்திருக்கும் போல். பட் இப்போ இடிஞ்சு போய் ஃபுல்லாக அப்படியே குமிச்சு வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க என்னென்னலாம் நம்மளுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கர் வாட்டு தான் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சோம். பட் உள்ளே போக போக இன்னும் மோசமாக இருக்குது எல்லாமே. இயற்கை சீற்றனால இதெல்லாம் இவ்வளோ அழிஞ்சு போயிருக்கா, இல்லைனா வந்து என்ன காரணம்னே தெரிலங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்ஸ். இன்னும் கொஞ்சம் இவங்க பாதுகாத்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். உள்ளே ஏறலாம் வாங்க. எவ்வளோ கல்லை குமிச்சு போட்டு வச்சுருக்காங்க பாருங்களேன். இங்கே உள்ளார மலைப்பக்கம்லாம் சில கோயில் இருக்குமாங்க. அங்கெல்லாம் மொத்தமாக கோயில் ஃபுல்லாக மரம் தான் கிடக்குமா. ஸோ இங்கே ஒன்றும் கண்டுபிடிக்காத பல 100 கோயில்கள் ஒன்றுமே இருக்குது அப்படின்றாங்க காட்டுக்குள்ளே. எத்தனை கட்டியிருக்காங்கன்னு தெரிலப்பா இவங்க. பக்கத்தில் ஆறு அந்த வாட்டர் ஃப்ளோலாம் இருக்கனால கல்லை இவங்க எடுத்துகிட்டு வந்து இழைச்சிருக்காங்க இந்த ஏரியா ஃபுல்லத்தையும். வவ்வால் வாசனம் பயங்கரமாக அடிக்குது. ஆமா, மேலே ஓப்பன் இருக்கிறதுனால வவ்வால் சும்மா கொட்டி கிடக்கு. எந்த பக்கம் போகலாம் ஃபஸ்ட்டு? 3 terrace ஆஃப் பேயான் டெம்பிள். இந்த கோயில் உங்களுக்கு அநியாய பாலடைஞ்ச நிலமையில் இருக்குங்க. எல்லா பக்கமும் சப்போர்ட் கொடுத்தா நிற்க வச்சுருக்காங்க. மேலெல்லாம் வந்து ஃபுல் ஓப்பன்.
அப்படியே போய் பார்க்கலாம் வாங்க. கல்வெட்டுகள் எல்லாத்தையும் அப்படியே செதுக்கி எடுத்துருக்காங்க. இங்கே ஒன்றுமே இல்லை கல்வெட்டெல்லாம். பெரிய காம்ப்ளெக்ஸ் போயிட்டே இருக்குது உள்ள. இங்கே பாருங்க, சிவனோட அந்த பீடம் இங்கே இருக்குது பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து சிவலிங்கம் இல்லைன்னு யாரால சொல்ல முடியுமா? அவ்வளோ டேமேஜ் பண்ணி வச்சுருக்காங்க ஏரியா பூராத்தையும். ஓம் நம சிவாய. எல்லா பக்கமும் இதெல்லாம் கர்ப்பகிரகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில். இந்த இடம்லாம் யாருக்கு தேவைப்படுதோ இல்லையோங்க, இந்த ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவங்க, அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் காஸ்டியூமில் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்குலாம் இது ஒரு வரப்பிரசாதம்னு கூட சொல்லலாம். காலியாக வேறு இருக்குது. அங்கோர் வாட் பயங்கர கூட்டமாக இருக்குது. இங்கெல்லாம் காலியாக இருக்கனால போட்டு அடித்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு 1/2 hour பக்கம் இங்கே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். பட் 2 பேர் அதே இடத்துல நின்று ஃபோட்டோவாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பாருங்களேன். ஸோ இந்த பக்கம் கேமரா இருக்குது. சொன்ன அந்த சிலை எல்லாம் கோபுரம் மாதிரி இருக்கும், பட் அதில் மூஞ்சி இருக்கும். அங்கே சொன்னால் பார்த்தீங்களா அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டது தான். இங்கே வாசல்லே உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லாம் வாடகைக்கு விற்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை போட்டுட்டு கூட ஜாலியாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் எவ்வளோ வேணாலும். ஃபைனலி நம்ம தேடி வந்தது பார்த்தாச்சு. இது நீங்கள் எந்த பக்கம் போயிட்டு எப்படி வேணால் வரலாம். ஒரு ப்ராப்பர் சிவலிங்கமே இங்கே இருக்குங்க. ஓம் நமச்சிவாய. இதுக்கு மேலே என்னங்க ப்ரூஃப் வேணும்? ஸோ இங்கே பிரமாதமான ஒரு சிவலிங்கம் வச்சுருக்காங்க. இங்கே தண்ணி வரை இருக்குது. அப்படியே மேலே பாருங்கள், ஓப்பனு. ஓம் நம சிவாய. இந்த இடத்துல உங்களுக்கு அந்த முகங்கள்லாம் ரொம்ப தெளிவாக தெரியுது பாருங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிரம்மன் அண்ட் சிவனோட கோவிலாக தாங்க இருக்கும். எல்லாத்துலேயும் முகம் இருக்குது. எவ்வளோ கிளியராக தெரியுது பார்த்தீங்களா? நல்ல வேலை அங்கோர் வாட் அளவுக்கு இங்கே ரொம்ப இடித்து கட்டலைங்க. இங்கே நிறைய விழுந்து தான் கிடக்கும் வழியே. அதை இடிச்சுட்டு வேறு ஷேப் பண்ணணுன்னு அவங்க இறங்கலை. அது வரைக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லணும். மேலெல்லாம் உங்களுக்கு எக்கச்சக்கமான இது இருக்குது. அந்த சிலையெல்லாம் பார்க்க கூட உங்களுக்கு வந்து இந்த ஊர் சிலை மாதிரி இல்லை, நார்மல் நம்ம ஊரில் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் அழகாக இருக்குது பாருங்க. இது பெஸ்ட் கண்டிஷன் இதுதான். சூப்பருங்க. இங்கே இருக்க கைடு எல்லாமே வெள்ளைக்காரங்கிட்ட சொல்கிற ஹிஸ்ட்ரியிலேயே கூட இங்கே உங்களுக்கு நிறையா வந்து புத்தா, அதுக்கப்புறம் ஹிந்து காட்ஸோட மிக்ஸான ஸ்டாச்சூஸ் தான் பார்க்குறீங்க அப்படின்றாங்க. சூப்பர் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த மேக்ஸிமம் கிளியராக இருக்கிற ஸ்டாச்சூஸ் தான். மிச்சதெல்லாம் ரொம்ப டெமாலிஷான ஸ்டேட்டில் தான் இருக்குது. இப்போ இந்த கைட் சொன்னதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்போ வர சாதுக்களுக்கெல்லாம் இதுதான் ரூமாக இருந்துச்சான் தங்கறதுக்கு, மெடிடேட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஏன்னா இது ஃபுல்லாக செமையான காடில் கட்டின ஒரு ஏரியா. நம்ம ஊரில் கூட சமண படுக்கைகள்லாம் நிறையா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியா தான் இது. உள்ளே போகக்கூடாதுன்னு தெளிவாக போட்டிருக்காங்க. ரிஸ்க் ஆஃப் ஃபாலிங் இருக்குது. ஸோ இந்த பில்டிங்குள்ளெலாம் இதுக்குள்ளேயும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போர்டு வச்சுருக்காங்கப்பா. அந்த இங்கே வந்து அந்த மேலே உச்சிக்கெலாம் போட மாட்டாங்க. எல்லா பக்கமும் அதை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, அப்படியே ப்ரே பண்ணிக்கிட்டே கிளம்பலாம் வாங்க. இப்போ புரியுதுங்க இங்கே எதுக்கு 7 நாள் இல்லைனா வந்து 1 மாதம் பாஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அங்கோர் வாட் ஏரியாவெல்லாம் நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னா உங்களுக்கு அவ்வளோ டைம் வேணும். வெள்ளைக்காரங்க தான் அவ்வளோ பொறுமையாக சுற்றி பார்ப்பாங்க, நம்மளால் முடியாது. நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள், இந்த 2 கோயில் காலைல உங்களுக்கு ஃபுல்லாக காட்டினதுக்கே லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி தானே இருக்குது. அது உண்மை தான் நமக்கு. பட் வெள்ளைக்காரங்களுக்கு இது புது ஒரு ஃபீல்டு இருக்கிறதுனால அவங்க எல்லாத்தையும் தெளிவாக ஃபுல்லாக பார்க்குறாங்க. இங்கே உங்களுக்கு ஒரு அற்புதமான கலை செதுக்கம் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னவாக இருக்கும்? சமணர்கள் மாதிரி தான் இருக்குது இது பார்க்குறதுக்கு. இது கொஞ்சம் புதுசாக இருந்தாலும் உள்ளார இருக்கிறது ரொம்ப பழமையாக இருக்குங்க. அதை போய் பார்க்கலாம் வாங்க என்ன இருக்குன்னு. நான் பார்த்து போனோம், நிறைய கல் ஆடுதுங்க. என்ன சொல்ல வராங்க?
ஏதாவது போர்டு கீடு வச்சாலும் உங்களுக்கு புரியும். ஒருவேளை எப்படி இதை கட்டியிருக்காங்கன்றதை காட்டுறாங்களோ. கல் தூக்கிட்டு போகிற மாதிரி தானே இருக்குது. நாட் ஷுவர். நிறைய இருக்குங்க வண்டிலாம். இது ஆடினாலே இப்படி ஷேப் மாறி போச்சா இல்லை அங்கே கட்டும் போதே இப்படி தான் வந்து கட்டியிருக்காங்களா அப்படின்னு தெரில. ரொம்ப அந்நியவனாக தான் இருக்குது எல்லா சர்ஃபேஸுமே. ஸோ இந்த மாதிரி இங்கே ஒன்று 50 இடம் இருக்குங்க உங்களுக்கு பார்க்க வேண்டியது. ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு பார்த்து முடிக்கணும்னா டைமே பத்தாது, அவ்வளோ இருக்குது. இதில் மேஜர் கோவில்ஸ் மட்டும் சொல்கிறேன், ஒன்றும் குட்டி குட்டிலாம் ஒன்றும் எக்கச்சக்கமாக இருக்குது. இது சூப்பராக இருக்கு வருங்க மேலே பெருமானே. நம்ம ஊர் கோவிலெல்லாம் ஃப்ரண்ட்டில் கார்டியனா துவாரபாலகா சிலை இருக்கும்ல, அதே மாதிரி இங்கேயும் இருக்குங்க உங்களுக்கு. ஸோ இங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டாலுமே அதுக்கு ஈக்குவலான ஒரு பேர் தான் சொல்கிறாங்க. ஸோ துவாரபாலக சிலை வெல்கம் பண்ண தான் நீங்கள் வந்து இந்த கோயில் உள்ளே போவீங்க. இதுதான் இந்த ஃப்ரண்ட் வியூ ஆஃப் இப்போ நம்ம பார்த்தது. எத்தனை இந்த 5 தலை நாகம் இருக்குது பாருங்க இங்கே. ஸோ இந்த குளத்தாங்கரையிலேருந்து இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும்ப்பா. பைசா வசூல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்ததுக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இங்கேருந்து கிளம்பலாம். நம்ம ஆக்சுவலாக உள்ளே வந்தது வந்து பேக் என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டோம் போல். ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு செம்ம கிராண்டாக இருக்குது. அப்படி பார்க்குறீங்களா ஒரு தடவை? இந்த பாருங்க. வாவ். நீங்கள் இந்த ஊரில் ஹாஸ்டலில் தங்குறீங்களோ ஹோட்டலில் தங்குறீங்களோ ஏகப்பட்ட குரூப் டூர்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஹாஸ்டல்லையும் புக் பண்ணிக்கலாம், இல்லை வெளியிலையும் புக் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா $15 தான் வாங்குறாங்க. உங்களுக்கு 7 மணி நேரம் இங்கே இருக்கிற இந்த கோவிலாம் அழகாக உங்களுக்கு சுற்றி காட்டிடுவாங்க. பட் அதில் கொஞ்சம் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதனால தான் நான் அதில் போகாமல் நானே சொந்தமாக வந்துட்டேன். சொந்தமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக செலவாகாதுங்க. நீங்கள் ஒரு 3 பேர் வந்தீங்கன்னா டுக் அப் அண்ட் டவுனுக்கே சேர்த்து ஒரு $10 முடிச்சிடலாம் நீங்கள். அவ்வளோதான் ஆகுமே உங்களுக்கு டோட்டலாகவே. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, கைடோட ரெஸ்ட்ரிக்டட் டைமில் அழகாக பார்க்கணுன்னா அந்த பேக்கேஜ் எடுத்துக்கோங்க. இல்லைனா வந்து என்ன மாதிரி தனியாக கூட வந்துக்கோங்க. இப்போ நம்ம ரிட்டனு ஏதாவது டுக் வந்து அப்படியே ஏறி போக வேண்டியதான். மிஞ்சி போனால் $5 கேட்பாங்க. இங்கேருந்து 11 கிலோமீட்டர் சிட்டி. இங்கேருந்து போகும்போது கொஞ்சம் அதிகம் தான். பட் நம்ம அங்கர்வாட்லேருந்து போனோன்னா கம்மியாக வருவாங்க. ஏன்னா அதை தாண்டி வண்டி கொஞ்சம் கம்மியாக தான் வரும். வர முக்கால்வாசி க்ரௌட் வந்து அங்கர்வாட்டோடையே அப்படியே ரிட்டர்ன் போய்டும் உங்களுக்கு. ஸோ நம்ம அந்த பக்கம் தான் சிட்டிக்கு போகிற வழி போய் நிற்கலாம். நம்மளோட ஹாஸ்டலில் ஒன்றும் எக்கச்சக்க பேக்கேஜ் நான் பார்த்தேன். அதெல்லாம் அங்கே போய்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் சன்செட்டுக்கு மிஞ்சி போனால் 1.5 மணி நேரம் தாங்க இருக்குது. இங்கே இருந்தால் சூப்பராக இந்த காட்டுக்குள்ளே சன்செட் பார்த்துட்டு போகலாம். இந்த அங்கர்வாட்டா இருக்கட்டும், இந்த ஏரியா ஃபுல்லாகவே சன்செட் ஸ்பாட்ஸும் எக்கச்சக்கமாக இருக்குது. பட் காலையில் சன்ரைஸுக்கு நான் இங்கே வந்ததுக்கு 5:30 மணிக்கு உடம்புலாம் வந்து பின்னி எடுக்குது வலி. இந்த மொத்த ஏரியாவே ஒரே நாளில் கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான், காலு கையெல்லாம் விட்டு போயிடும். ஸோ அதனால் வந்து இந்த சன்செட்டை ஸ்கிப் பண்ணிட்டு ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு சில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எக்கச்சக்க ஸ்பாட் இருக்குங்க. இங்கேயும் உங்களுக்கு பப் ஸ்ட்ரீட்லாம் இருக்கான். ஸோ இந்த கோவிலுக்கெல்லாம் கூட்டத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தாய்லாந்து மாதிரியே இவங்களும் இங்கே வந்து சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அங்கெல்லாம் போய்ட்டு ஜாலியாக ஃபன் பண்ணுவோம் வாங்க. ஸோ அதனால் இப்போ அப்படியே வந்து வண்டி வந்தோடனே ஏறி போயிட வேண்டியதான் ஹாஸ்டலுக்கு. ஸோ சன்செட் காட்டிலே யாரும் கோச்சிக்காதீங்க, சுத்தமாக முடியல, பயங்கர டயர்டாக இருக்குது. ஃபைனலி இந்த வண்டியில் நம்ம போகிறோங்க. செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த வண்டி. ஆனால் டுக்கு இங்கே நீங்களாம் வந்து ஓப்பனாக பேரம் பேசுங்க. இவங்க வெள்ளைக்காரங்களை பார்த்து என்ன கேட்டாலும் குத்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. பட் நீங்கள் அவங்க வந்து 5 கேட்பாங்களா, நீங்கள் 2 சொல்லுங்கள், ஓகே வா போகலாம் அப்படின்றாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பேரம் பேசுதா அவளுக்கு. எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் பாருங்கள். இன்னொரு 10 பேரை கூட கூப்பிட்டு போகலாம் போல இருக்குது. தரமான ரைடு. ஸோ இந்த வண்டியை நீங்கள் வந்து ரெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய கேங்காக இருந்தாலும் போகலாம். எனக்கு தெரிஞ்சு 3 பேர் 6 பேர் கூட உட்காந்து போகலாங்க. இதில் இந்த வண்டிக்கு பேர் மட்டும் என்னன்னு கேட்டு சொல்கிறேன். கிராப்பில் கூட இது அவைலபிளாக இருக்குது. ஜாலியாக கொடுத்துட்டு போய்க்கலாம். ரேட்டு பேசுங்க, 10,000 கம்போடியா $2 ஜாலியாக கூப்பிட்டு போயிடுவாங்க. இங்கே நம்ம 10 கிலோமீட்டர் போனோம் நம்மளோட ஹாஸ்டலுக்கு. பக்காவாக டுக் வந்து இறக்கி விட்டு போயிட்டாருங்க. இங்கே மக்களுக்கெலாம் வந்து எல்லா ஹாஸ்டல்லாம் தெரிஞ்சு இல்லை, மோஸ்ட்லி கிராப் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்களா. ஸோ நீங்கள் லொக்கேஷன் போட்டுக்கூட நான் போய் விட்றேன் அப்படின்றப்பல நானும் வந்து போட்டு கொடுத்தேன். த சேம் ரெப் சில்டு பேக் பேக்கர் ஹாஸ்டல். எவ்வளோ தெரியுமா இங்கே தங்குறதுக்கு? ஒரு நாளைக்கு வெறும் 2.7 USDங்க. நான் ஊர் பணத்துக்கு பார்த்தீங்கன்னா 241 ரூபா மட்டுமே. சரி ரூமை காட்டுறேன். ஒரு நார்மல் ஹாஸ்டலில் என்னென்னலாம் நீங்கள் எதிர்பார்ப்பீங்களோ அதெல்லாம் பக்காவாக இருக்குங்க. 241 ரூபாய்க்கு இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு தான் கேட்பேன்.
இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே ஸ்விம்மிங் பூலும் இருக்கான். அதான் இருக்கிறதுலே வந்து ஹைலைட்டு. யூஸும் பண்ணிக்கலாம் நீங்கள். பாரு, ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அதை கன்சிடர் பண்ணலாம் கண்டிப்பாக. மிக்ஸ்டு டாம் தான் உங்களுக்கு இது. நல்லா இருக்குல்ல, விளையாடுற மாதிரிலாம் கூட ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் குளிச்சுட்டு அங்கிட்டு போய்ட்டு அப்படியே ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓ, எவ்வளோ பெரிய காமன் ஏரியா, மாசாக இருக்குது ப்ரோ. கம்போடியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லோக்கல் ஃபுட்டெலாம் விலைவாசின்றது ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், $1.50 $1 கூட பொருள் இருக்குது. ஸோ இந்த டப்பா நீங்கள் வாங்கினீங்கன்னா நம்ம ஊர் பணத்துக்கு வெறும் 88 ரூபா தான் இந்திய மதிப்புக்கு. ஸோ ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கம்போடியன் ஃபுட் வேறு லெவல்ப்பா. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் வீகன் ஆப்ஷன்ன்றது எனக்கு எவ்வளோ இருக்குன்னே தெரியலைங்க. ஏன்னா எந்த ஃபோட்டோவில் பார்த்தாலும் உங்களுக்கு நான்வெஜ் தான் இருக்குங்க. பாருங்கள், 10,000 அப்படின்னா உங்களுக்கு வந்து $2.50. அப்படி கீழே பாருங்கள், $2 கூட ஐட்டம் இருக்குங்க. இது பெருசாக சாப்பிட்ற கடை போல் இருக்குது. நம்ம இப்போ வந்து நல்ல சூப்பர் ஹேப்பனிங்கான ஓல்டு மார்க்கெட் டவுனுக்கு போயிட்டுருக்கோங்க. இந்த கம்போடியா ட்ராவல் பண்ணுறவங்களாம் இல்லை, நேராக தாய்லாண்ட்லேருந்து இந்த சியம் ரிப் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி போயிடுவாங்க வியட்நாமுக்கு. நம்ம அந்த கேபிட்டல் சிட்டிலாம் போனோம் பார்த்திங்களா, அங்கெல்லாம் வந்து முக்கால்வாசி பேர் போகவே மாட்டாங்க. ஸோ த மோஸ்ட் ஹேப்பனிங் ஏரியா ஆஃப் கம்போடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊர் தான். ஆனால் இண்டிகோ இதில் வெறித்தனமான மூலக்காரங்க. இந்தியாவிலேருந்து கம்போடியாவுக்கு டைரக்ட் ஃப்ளைட்டு ஆப்ரேட் பண்ணுறேன்னு சொன்னாப்புல. கேபிட்டலுக்கு தானே எந்த நாட்டுக்கு விட்டாலும் விடுவாங்க, ஆனால் இண்டிகோ அப்படி கிடையாது, இந்த ஊருக்கு தான் விட்டுருக்காப்புல. ஸோ கொல்கட்டாலேருந்து இந்த சியம் ரிப்க்கு உங்களுக்கு டைரக்ட் ஃப்ளைட் இருக்குங்க. சென்னையிலேருந்து கனெக்ஷன் பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நைட்டு ஒரு 9 மணி வாக்கில் நீங்கள் ஏரியாவுக்கு வந்தால் போதும். கல்கட்டா கனெக்ஷனில் காலைல ஒரு 4:30 ஒரு 5 o'clock ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து இறங்கிடலாம். ஸோ சூப்பர் ஃப்ளைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரேட் செக் பண்ணி பார்த்ததில் ரீசனபிள் ரேட்டாக தாங்க இருக்குது. ஐ திங்க் ஒரு 11,000 or 12,000 கனெக்ஷன் தராப்புலன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த ஏரியா வரதுனா நீங்கள் அழகாக பிளான் பண்ணி வந்துடலாம். செம ஒய்பாக இருக்கும். இப்போ நம்ம போகிற இடம்லாம் இப்போ போய்ட்டு மார்க்கெட் கொண்டா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே போனால் பப் ஸ்ட்ரீட் வேறு இருக்கான். அதுலேயும் போய்ட்டு ஜாலியாக ஆட்டத்தை போட்டு வரலாம். நம்ம தங்கியிருக்க ஹாஸ்டல்லேருந்து ஜஸ்ட் எல்லாம் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இங்கே ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் எல்லாம். ஸோ கம்போடியன் ஈவினிங்ஸ் இப்படி தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ சியம் ரிப்பில் நீங்கள் வந்து நல்லா பார்ட்டி பண்ணணுன்னா வர வேண்டிய இடம் இந்த சியம் ரிப் நதி கரைக்குங்க. செம்ம அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நேற்று நைட் நான் இந்த ஏரியா வரும்போதே பார்த்துட்டேன். ரோட்லலாம் சரியான லைட்டிங்கு. அவங்களோட கேபிட்டல் சிட்டி கூட இந்த அளவு அவங்க அலங்காரம் பண்ணலான்னு தான் நான் சொல்லுவேன்ப்பா. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ரிவர் தான் கொஞ்சம் கலங்கலாக இருக்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல. சிட்டி உள்ளே ஓடுற ரிவரில் அப்படி தான் இருக்கும். இன்னும் அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். உங்களுக்கு அந்த போட்லாம் ஓடுற போட் இல்லைங்க, லைட்டு போட்டு அப்படியே நிற்க வச்சுருக்காங்க. அவ்வளோ லட்சக்கணக்கான டூரிஸ்ட்டு இந்த அங்கோர் வாட் கோயிலுக்காகவே இந்த இடத்துக்கு வராங்களாம். அதனால இந்த சிட்டிக்கு அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி. வாங்க என்னென்ன வச்சுருக்கு அப்படின்னு பார்ப்போம். நல்லா ஒரு பபுள் டீ குடித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் மார்க்கெட்டுக்குள்ளே போய் பார்த்தா தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு தெரியும். சீக்கிரம் போகலாம். சிட்டிக்குள்ளே இருக்க பிரிட்ஜில் கூட 5 தலை நாங்கள் வந்தவங்கள வரவே இருக்குதுங்க. மொத்த சிட்டியை போட்டு செதுக்கி வச்சுருக்காங்கப்பா, அந்த ட்ரெடிஷ்னலாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரிவரை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வைப் ஏரியா தான். இந்த பக்கம் நம்ம தங்குறதுனால கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்குது. இந்த பக்கமும் உங்களுக்கு $5 $6 உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த பக்கம் ஜஸ்ட் $3 அவ்வளோதான். ஸோ ஒரு $3 எக்ஸ்ட்ரா கொடுத்திங்கன்னா ஒன்றும் வைப்பான ஏரியாவில் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ அப்படியே இறங்கி போவோம் வாங்க. இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம். நம்ம இந்த பக்கமாக போவோம். இந்த சியம் ரிப்லேருந்து உங்களுக்கு சில டே டூர்ஸ்லாம் கூட ஆப்ரேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம அங்கோர் வாட் கோயில் அப்புறம் அந்த சுற்றி இருக்க கோயிலெலாம் பார்த்தோம்ல, அதை கட்டுறதுக்கு கல் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா மவுண்ட் குலேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து சுமார் ஒரு 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதுவும் உங்களை கூப்பிட்டு போய் அங்கே இருக்க இடத்தெல்லாம் சுற்றி காட்டுவாங்க. பட் இப்போ அதுக்கு சீசன் கிடையாது. மான்சூனில் போனால் அது நல்லா பச்சை பசேன்னு தண்ணிலாம் வருமா. இப்போ வந்து ஃபுல்லாக ட்ரையாக இருக்கிறதுனால அங்கே போகிறது அவ்வளோ ஒர்த்துலன்ட்டாங்க. இன்னொன்று வந்து ஃப்ளோட்டிங் வில்லேஜ், அது இங்கேருந்து சுமார் ஒரு 25 கிலோமீட்டரில் ஒன்று இருக்குது. அப்புறம் 35 45 சொல்லிட்டு ஒரு 3-4 வில்லேஜ் இருக்குது. இங்கே சியம் ரிப்பில் தான் உங்களுக்கு ஒரு லார்ஜஸ்ட்டு ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கும் இருக்காங்க. ஸோ அதோட கரை ஓரத்தில் தான் உங்களுக்கு அதெல்லாம் அமைஞ்சிருக்கும். அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்படியே போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் இந்த பக்கம் நம்மளுக்கு தாய்லாந்து போடுற பார்டர் வழியும் நல்ல ஃபாரஸ்ட் ரூட்டாக சூப்பராக இருக்குமா. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ஃபாரஸ்ட் அண்ட் ஒரு மாதிரி
அட்வென்ச்சரஸ் டைப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த பப் ஸ்ட்ரீட் போகிற வழி பயங்கர ப்ரீமியமாக இருக்கும் போல் இருக்குங்க. அல்டிமேட்டாக இல்லை ரெஸ்டாரண்ட்லாம், பட் என்னதான் ஒரு ப்ரீமியம் ரெஸ்டாரண்ட்டாக தான் இங்கெல்லாம் வந்து வாசலே மெனு கார்டு வச்சுருவாங்க. அதில் ட்ரிங்க்ஸு அதுக்கப்புறம் ஃபுட் ஐட்டம் எல்லாத்தோட ரேட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் உள்ளே போனால் போதும். இந்த மாதிரி சிஸ்டமே நம்ம ஊரில் வைக்க மாட்டாங்கன்னு தெரில, ரேட் கார்டெல்லாம் வாசலில். பட் ஃபாரின் கண்ட்ரிஸ் முக்கால்வாசியில் இந்த கல்ச்சர் இருக்கும், மெயினாக யூரோப்பில். ஏய் வெறித்தனமாக இருக்குப்பா இதுவும். ஸோ நீங்கள் சூப்பரான ஒரு டின்னர் டேட்லாம் பிளான் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஸ்பாட்டு. இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஒன்றுமே கேபிட்டல் சிட்டியில் இருந்திருக்காது. ஏன்னா அவங்க வந்து இந்த ஏரியாவை மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மக்கள் இங்கே தான் வராங்க. ஸோ இது ஸ்பா எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல் இருக்குது. நல்லா இருக்குப்பா. பைக் ரெண்டலே இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் எக்கச்சக்கமாக இருக்குங்க. நம்மளோட ஹாஸ்டல்லே ரெண்டல்லாம் உங்களுக்கு தராங்க. சின்ன பைக்குனா ஆல்ரெடி எல்லாமே சின்னதாக தான் இருக்குது, அதுலேயே நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க போல். ஸோ நம்ம ஊர் மாதிரி ஸ்கூட்டி பைக்கு ஆரி அந்த மாதிரிலாம் ரெண்ட்டு கிடையாது. இந்த மாதிரி குட்டி ஸ்கூட்ரு, இது ஸ்கூட்டராக பைக்காக என்ன கேட்டகிரினே தெரியல. நம்மளாம் உட்காந்து ஓட்டினா கன்றாவே இருக்கும் பார்க்கவே. மெயினாக நான் சொல்கிறேன். ஸோ அதில் இருக்கலே சின்ன மாடல்னால் அது வந்து $8 ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதே உங்களுக்கு வந்து மேலே போக $10 $12 நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்கிற ஹோண்டாலாம் வந்து உங்களுக்கு $15 பக்கம் வருது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பெட்ரோல் ரேட்டு இங்கே வந்து 1 லிட்ரு $1. கிட்டத்தட்ட நம்ம ஊர் பணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 88 ரூபா ரேஞ்சு வரும், அவ்வளோதான். ஸோ அது போட்டுட்டு நீங்கள் எங்கே வேணாலும் சுற்றிக்கலாம். லைசன்ஸ் பற்றி எனக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் தெரில, பட் அது யாரும் பெருசாக போலீஸ்லாம் பார்க்குற மாதிரி நான் கண்டுக்கலப்பா. போலீஸே நான் பார்க்கல. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக ஜாலியாக சுற்ற விட்றாங்கன்னு. அதான் இங்கே இருக்கிற இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ மெயின் ஹேப்பனிங் ஏரியாவுக்கு நம்ம வந்துட்டோம். அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டே பப் ஸ்ட்ரீட்டுக்கு போவோம். இங்கே பாருங்கள் ஒரு ட்ரெடிஷ்னலாக புத்தா கோயில் எத்தா தண்டியாக இருக்குது. சூப்பராக வச்சுருக்காங்கப்பா. உள்ள ஸ்டாச்சூஸ்லாம் பாருங்களேன். வா உள்ள கோயில் மோஸ்ட்லி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா டைம் ஆகிடுச்சுல இங்கே. ஆனால் வந்து நீங்கள் இந்த வின்டர் சமயத்தில் வந்தீங்கன்னா சீக்கிரம் இருட்டிடுதுங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். 5:30 ஆச்சுன்னா ஒரு மாதிரி பிச்சு டார்க் அந்த ரேஞ்சுக்கு போயிடுது. புத்தா நீங்கள் சிட்டியில் எங்கே தங்கியிருந்தாலும் பரவாயில்லைங்க, நேராக கிளம்பி இந்த பப் ஸ்ட்ரீட் பக்கம் வந்துடுங்க. சாப்பாடு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாமே கிடச்சிருது. ஸோ இந்த ஏரியா ஸ்டார்டிங்லேருந்து எவ்வளோ ஃபுட் ட்ரக்ஸ் இருக்குது பாருங்களேன். எல்லாம் நீட் அண்ட் ஹைஜீனாக பக்கா பண்ணி தாங்க. ரேட்டும் எல்லாம் ஒரு $4 $3 $2.5 அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது. 2 பணமும் போட்டிருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ அவங்க பேசிக்காக கன்வர்ஷன் தாங்க வச்சுட்டாங்க. $1 4000 கம்போடியன் ரியால். ஃபுல் மெனு இங்கே இருக்குது பாருங்கள். ஆனால் மோஸ்ட்லி எல்லாமே வந்து நான்வெஜ் தான். இங்கே அதுதான் கிடைக்கும், நீங்கள் அதெல்லாம் எதுவும் கேட்க முடியாது. ஸோ எதாவது வீக்கெண்ட் கடன் கண்டிப்பாக 1-2 இருக்கும். அதான் தேடி போய்கிட்டு இருக்கேன், எதாவது டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. கிடைத்தால் பார்க்கலாம். வா எவ்வளோ பெருசு இங்கே பாருங்க. வெண்டைக்காயெல்லாம் என்னப்பா பண்ணி வச்சுருக்கீங்க? ரைட்டு. ஸோ நீங்கள் அந்த பக்கமும் சாப்பிட்டுக்கலாம், இந்த பக்கமும் சாப்பிட்டுக்கலாம். கத்திரிக்காய் டோஃபு எல்லாத்தையும் வதக்கி தராங்கப்பா. ஸோ எங்கள் வெண்டைக்காய் ஃப்ரை ஃபேமஸ் போல் இருக்குது. ஹலோ, கலர் கலராக இருக்குப்பா. ஆனால் இங்கே இருக்கிற மக்களை ஒன்று பாராட்டணுங்க, ஃப்ரூட்ஸ் இவங்க எக்கச்சக்கமாக சாப்பிட்றாங்க. அது ஜூஸாக இருக்கட்டும் இல்லைனா வந்து அப்படியே ஃப்ரூட் கட்டிங்க கூட. இங்கெல்லாம் டன்னு கணக்கில் வந்து ஃப்ரூட் சேல்ஸ் ஆகுது. இந்த வியட்நாம் அப்புறம் கம்போடியா இந்த மக்களுக்கெல்லாம் என்னோடய பெரிய வேண்டுகோள், நீங்கள் சூப்பராக சாப்பாடு போடுறீங்க அதெல்லாம் ஓகே, பட் உட்காந்து சாப்பிட்ற சேர் எங்கே? நீங்களாம் குழந்தையாட்டம் இருக்கீங்கன்னா வரவங்களாம் அந்த மாதிரி இருப்பாங்களா? இவங்களோட சேரை மட்டும் கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் வந்து கிட்ஸுக்காக போட்டிருக்கதான் நினைக்காதீங்க, நம்ம நார்மல் மக்கள் உட்காந்து சாப்பிட்றது. ஸோ இங்கே இருக்கிறவங்களாம் இதில் தான் உட்காந்து சாப்பிட்டும் போகிறாங்க. ரைட்ரா அப்படின்னு தான் இருக்குது. இழுது வச்சோன்னா என்ன ஆகுறது? இங்கே மட்டும் இல்லைங்க, முக்கால்வாசி கடையில் சேர் வந்து இந்த குட்டி குட்டி சேர் தான் இருக்கும். இதாக ஒன்று பாவம் பார்த்து கொஞ்சம் பெரிய சேர் போட்டிருப்பாங்க பாருங்கள். ஹை கட்டுது பார்த்தீங்களா குழந்தை? ஸோ அங்கேயே பாருங்கள், அவங்களாம் அடல்ட்ஸ், ஆனால் அதுவும் குட்டி சேராக தான் இருக்கும் பாருங்கள். ஸோ இங்கே இருக்க மக்கள்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கனால குட்டி சேரில் உட்காந்துட்டு போயிடுறாங்க போல இருக்குது. ஏய்
கொஞ்சம் லேட்டாக வரணும், ரொம்ப சீக்கிரம் போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னும் லேட்டாக வந்தால் வைப் ஒன்றும் பிச்சுக்கும். நல்லா சுட 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 போட்டு தராங்க பாருங்கள். நான் வெஜிடேரியன்ஸ்க்கு ஹெவன் பா இது. இதாங்க உங்களுக்கு ஓல்டு மார்க்கெட் ஏரியா ஆஃப் சிஎம் ரெப். நம்ம நேற்று அங்கே அந்த சென்ட்ரல் மார்க்கெட் பார்த்தாலும் அதே மாதிரி தான் போல இருக்கீங்க. எல்லாமே டைரெக்ட்லி இம்போர்ட்டட் ஃப்ரம் சைனா. ஸோ விலைவாசி உங்களுக்கு கம்மியாக இருக்கும், குவாலிட்டிலாம் சூப்பராகவே இருக்கும். பார்த்து வாங்கினீங்கன்னா அங்கே சன்செட் எப்படி ஆகிட்டுருக்கு பாருங்க உங்களுக்கு. வாவ், ஜஸ்ட் மைண்ட் ப்ளோயிங். அதுதான் உங்களுக்கு பப் ஸ்ட்ரீட் வரும், பட் அது ஒன்றும் ஆக்டிவேட் ஆகிருக்கு. அது ஃபுல்லாக இருட்டான அப்புறம் தான் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதனால் ஏதாவது ஒரு கடையில் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு இருட்டின அப்புறம் பப் ஸ்ட்ரீட்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம. இந்த தாய்லாந்து கம்போடியா சைட்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு பலாப்பழத்தை ட்ரை பண்ண சிப்ஸ் இருக்குங்க. மறக்காமல் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை வாங்க தான் ஒரு கடைக்குள்ளே வந்திருக்கேன் நான். இதோ பாருங்க, இப்படி தான் இருக்குது உங்களுக்கு. லோக்கல் மார்க்கெட்லேயும் போய் வாங்கலாம், இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்லேயும் வந்து வாங்கிக்கலாம். நான் மெயினாக கார்டு பேமெண்ட்டுக்காக தான் இங்கே வந்தேன். ஸோ 100 கிராம் சிப்ஸு $1.8 விற்கிறாங்க. இந்த ஊர் போனோன்னா 7500 கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஒன்று. அப்புறம் பெருசும் வச்சுருக்காங்க, அப்படியே செம க்ரன்ச்சியாக இருக்குங்க. நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணியிருக்கேன், சூப்பராக இருக்கும். வந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அது. ஸோ நம்ம 200 கிராம் ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் வேறு நிறைய சிப்ஸ் வச்சுருக்காங்க, எல்லாமே உங்களுக்கு ட்ரைடு சிப்ஸ் தான். இது பாருங்கள், வெஜிடபிள் ட்ரைடு சிப்ஸ், பீட்ரூட்டு, அப்புறம் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா உள்ள. நிறைய ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்க பாருங்க. ஆனால் இப்போ பீட்ரூட் சாப்பிட்ற மூடெலாம் இல்லை. நல்லா இது மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே போவோம். நம்ம தண்ணி பாட்டில் எடுத்துக்கணும் மெயினாக. தாய்லாண்ட் அளவுக்கு உங்களுக்கு எக்கச்சக்கமாக இல்லைனாலும் இங்கேயும் வந்து ஃபியூ மசாஜ் சென்டர்ஸ் இருக்குங்க. ஸோ ரிலாக்ஸிங்காக எடுத்துக்கலாம். பட் ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா தாய்லாண்டோட கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தாங்க இருக்குது. ஸோ நம்ம வர வேண்டிய அந்த மெயினான பப் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாச்சு. இந்த அருக்கு பாருங்க, அதுதான் ஒன்றுமே வைப்பு ஸ்டார்ட் ஆகலை. இது விடிய விடிய நடக்கிற ஐட்டம் போல் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம போயிட்டு அங்கே உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு வருவோம். இங்கே வந்து ஃபிஷ் கேன் டூ மசாஜ் அப்படின்னு போட்டு இது வச்சுருக்காங்க. இப்போ உங்கள் காலை உள்ளே விட்டிங்கன்னா கடிச்சே மசாஜ் பண்ணி விட்டுரும். உள்ளே போவோமா? எல்லாமே நம்ம பேங்காக் வாக்கிங் ஸ்ட்ரீட்டோட இன்ஸ்பிரேஷன் தான். சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே வந்து அப்படியே ஒய்பியாக இருக்குது. ஸோ டெம்பிள் கிளப்பு இங்கே வந்து இங்கே அப்சரா ஷோன்னு இருக்கா, இந்த கம்போடியாவோட அந்த ட்ரெடிஷ்னல் டான்ஸு. ஸோ நீங்கள் ஒரு டின்னர் புக் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரியாக பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. நம்ம தாய்லாண்டில் அல்கசார் ஷோன்னு ஒன்று பார்த்தோம்ல, அந்த மாதிரி தான் இது. இங்கே வந்து அப்சரா ஷோ அப்படின்ட்டுருக்கு. ஃப்ரீ அப்சரா ஷோ ஃபார் டின்னரு. அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது இது வாங்கினீங்கன்னா அப்படியே இருக்குங்க செட்டப்பு. இங்கே பாருங்களேன், வாக்கிங் ஸ்ட்ரீட் எப்படி இருக்குமோ அதே செட்டப் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இங்கே. நோ டிஃபரன்ஸ். ஸோ ஃபாரினர்ஸ் வந்து வெள்ளைக்காரங்க மெயினாக எவ்வளோ வேணால் பணத்தை போடுற ரெடியாக இருக்கனால இந்த ஏரியா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தாங்க இருக்குது. நம்ம ரூம் பக்கத்தில் பார்த்தோம்ல ரேட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட்டு வைப் பண்ணுறதுக்கு மட்டும் வந்தால் ஓகே. பெருசாக நீங்கள் சாப்பிட்றது இதுக்கெலாம் இங்கே வேலைக்கு ஆகாது. இங்கே பாருங்க, ஃபிஷ் மசாஜ் எடுத்தால் ஒரு பியர் பாட்டில் ஃப்ரீயா. இது குரோக்கோடைலாம் தராங்களா இங்கே சாப்பிட்றதுக்கு. செம பெருசாக இருக்குங்க பப் ஸ்ட்ரீட்டு. வாவ், செம்ம பெரிய காம்ப்ளெக்ஸுங்க. இங்கே வந்ததில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கம்போடியாவில் முதல் முறையாக நான் வந்து 7-Eleven பார்த்துட்டேன். அந்த இருக்குது பாருங்கள். ஸோ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். தாய்லாண்டு 7-Eleven மாதிரி இருக்கா, இல்லை இது கொஞ்சம் மொக்கையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது காலையெல்லாம் வண்டி போகும் போல் இருக்குது. நைட்டு தான் ஃபுல்லத்தையும் பிளாக் பண்ணி வெறும் மக்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும் வச்சுருக்காங்க. செம பெரிய பெரிய பப்பாக இருக்குது. ஆஃப்டர் 9 களைகட்டும். வேற மாதிரி. இங்கே மசாஜ் ரேட்டு கொஞ்சம் பரவாயில்லைங்க. 1 ஹவருக்கு வெறும் $5 தானா. சூப்பரில். ஆனால் அது ஃபுட் மசாஜ் மட்டும் போல் இருக்குது. ஃபுல் பாடினா உங்களுக்கு வந்து $6, ஆயில் மசாஜ்னால் $7 அப்படின்றாங்க. ரீசனபிள் ரேட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது
தாய்லாந்து போனீங்கனாலும் உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். உங்களுக்கு அங்கே 200 250 பாட்டம் இருக்கும். யா ரீசனபிள் ரேட். நார்மலாக தாங்க இருக்குது. மெயினான விஷயம் கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்களாம். இது 7 வச்சுருந்தா என்ன வைக்கலன்னா என்ன. இங்கெல்லாம் வந்தீங்க சும்மா கேஷு எதாலும் கேஷ் அப்படின்னு தான் இருக்குது. நேக்கு பிடிக்கலை அவ்வளோதான். தண்ணி ரேட்டு வெளில லோக்கல்லே வந்து 50 இது கிடைக்குது உங்களுக்கு. இது ஒன்றும் அவ்வளோ சீன்லாம் இல்லைங்க. ஜப்பான் 7 வந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுப்பா. இதெல்லாம் ரொம்ப நார்மலிங்களாம். அட்ராசக்கு அப்படின்னு இருக்குங்க இங்கே. மோடிஜிஸ் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டாக. அதோட அல்டிமேட்டு அது வெஜ்ஜு கடை. இங்கே வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜில் தமிழ் கடையே இருக்குது. லோட்டஸ் தோசா கார்னர். ஸோ என்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ள நம்ம சாப்பாடே கடைக்கு தான். தமிழ்லேயே போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, வேற மாதிரி. ஸோ சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இல்லைங்க இங்கே வந்துட்டிங்கன்னா. இங்கே வந்து கடாரம் கொண்டான்னு ஏதோ ஃபெஸ்டிவல்லாம் செலிப்ரேட் பண்ண போகிறாங்களாங்க. பண்ணி முடிச்சிட்டாங்க ஆல்ரெடி. 11ஆம் மாதமே முடிஞ்சிருச்சு போன வருஷம். என்ன மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வெறித்தனம்ப்பா. 1000 வருஷம் ஆச்சான் நம்மளோட ராஜேந்திர சோழன் இங்கெல்லாம் வந்து ஆட்சி பண்ணி. வேற மாதிரி ப்ரோ. அங்கே சுற்றி இங்கே சுற்றி தமிழ் கடையே கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம. சூப்பர். நல்லா சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி வேறு வெயில் அலைஞ்சிருக்கோமா. ஸோ ஜம்முன்னு ஒரு குளியலை போட்டு வந்து படுக்கலாம் வாங்க. காலைல வந்து ஒரு லாங் டேக்கான ஜேர்னியை காலங்காத்தால் ஸ்டார்ட் பண்ணணும். பார்க்கலாம் எப்படி போகுது நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இந்த வீடியோ பண்ணிக்கலாம். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே, பாய். எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குப்பா. ஏசிலாம் தூக்கலாக வச்சுருக்காங்க. நல்லா சீக்கிரம் படுத்தலாம். இன்றைக்கி 9க்குலாம் தூங்கிடலான் இருக்கேன்.